தோழர்களுக்கு வணக்கம். இந்த உலகத்தில் ஒரு காதலனோ காதலியோ ஒரு காதல் பிரிவுக்கு பிறகு என்ன செய்து கொண்டிருப்பார்கள் என்று அவர்களுடைய காதலனோ காதலியோ யோசிச்சு கொண்டிருப்பார்கள். ஒருவேளை தங்களுடைய காதல் தான் இந்த உலகத்திலேயே சிறந்த காதல் என்று நினைத்து அவர்களுடைய காதலி அல்லது காதலன் தங்களுடைய காதல் பிரிவுக்கு பிறகு அவர்கள் கவலைப்படலாம், அல்லது தங்களோட நேசத்தை நினைத்து அவர்களுடைய ஞாபகங்கள் அவர்களை வருத்தலாம் என்று அவர்கள் யோசித்தாலும் சில வேளைகளில் அந்த சாத்தியம் இருக்கும். அதே வேளை அவர்களுடைய காதலை தவிர்த்து அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில இன்னொரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்கான சாத்தியம் இருக்குண்டு. அதாவது அதுதான் இந்த உலகத்தின் இயற்கை என்றதையும் நான் எனது ஒரு கவிதையில சொல்லியிருக்கிறேன். அந்த கவிதையை நாங்கள் இப்ப படிப்போம். நான் அற்றிருத்தலில் உன் நிலை. நான் இல்லாத நேரங்களில் நீ என்ன செய்து கொண்டிருப்பாய் என் சகி? தலைவலியென அம்மாவிடம் பொய் சொல்லிவிட்டு தூக்கத்தில் புரண்டு கிடப்பாயா? அல்லது குவிந்து கிடக்கும் பரிசு பொருட்களினுள் ஞாபக துணிக்கைகளை தேடிக்கொண்டிருப்பாயா? பிரிவெனினும் சேரத் துடிக்கும் கைவிரல்களில் அடிக்கடி சொடுக்கெடுத்தபடியும் நீ இருக்கலாம். அல்லது என்ன செய்து கொண்டிருப்பாய்? இப்பொழுதும் என் புகைப்படத்திற்கு முத்தமிட்டு கொண்டிருப்பாயா? முன்னொரு நாள் செய்த தவறொன்றிற்காய் என் நினைவுகள் மேல் வசை பாடிக்கொண்டிருப்பாயா? நான் இல்லாத நேரங்களை நீ எப்படி கடந்திருப்பாய்? டயரியின் நோட் பகுதியில் குட்டி கவிதை எழுதியவாரா? அல்லது உன் நண்பிகளிடம் என்னை பற்றிய ஞாபகங்களை பேசி சிரித்து உள்ளுக்குள் பிரிவை பற்றிய இரத்த கசிவெடுத்தும் அதை காட்டிக்கொள்ளாமல் தெரிந்தவர்கள் கடந்து செல்கையில் ஒரு சின்ன புன்னகை தாமதித்த ஒற்றை தலையசைப்பென கடந்து கொண்டிருப்பாயா என் சகி? இவை ஏதுமற்ற உன் சந்தோஷமும் சாத்தியமே. நான் அற்றிருத்தலில் யுகத்துயரமில்லை. ஏதோ ஒரு நாளில் உன் மனம் விட்டு நினைவொழிந்து போகும் அது. ஒற்றை கோடை, ஆதிபாத்தீவன். நன்றி.